நம்முடைய சேனலில் இதற்கு முன்னால் விருச்சிகம் மற்றும் கும்பராசி கால அன்பர்களுக்கு பயன்பெறும்படி பாடல் அபிராமி அந்தாதி பாடல் 40, 59, 75 நாம் பதிவிட்டிருந்தோம். அதற்கு நீங்கள் கொடுத்த மேலான ஆதரவின் அடிப்படையில் அபிராமி அந்தாதி முழுவதையும் அருஞ்சொற்களாக பிரித்து அறிஞர் வாகீச கலாநிதி கி.வா.ஜ. ஜெகநாதன் அவர்கள் எழுதிய உரையின் அடிப்படையில் உங்கள் எல்லோருக்கும் வழங்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். வாருங்கள், இந்த பதிவில் முதலில் நாம் கார்ப்பச் சொகிலை பார்த்து விடலாம். அதன் பிறகு ஒவ்வொரு பாடலாக நாம் இந்த சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பேதாவில் நான் தொடர்ந்து தருகிறேன். இந்த முதல் காப்புச் செய்யுளையை காரமர்மேனி கணபதி என்ற தலைப்பில் கி.வா.ஜ. வழங்குகிறார். அபிராமி அந்தாதியின் மூல நூலில் செந்திலாண்டவன் துணை, அபிராமி அந்தாதி, காப்புச் செய்யுள், கட்டளை கலித்துறை என்ற தமிழ் இலக்கியத்தின் பக்தி இலக்கியத்தினுடைய வகைப்பாட்டில் இந்த பாடல் அபிராமி பட்டர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீரபிராமியந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்பது இந்த பாடலாகும். இதை நாம் எல்லோரும், அனைவரும், இளைஞர்கள் உட்பட பள்ளி மாணவர்களும் பலரும் விரும்பி எளிதாக படிக்கும் பொருட்டு இந்த சொற்களை எல்லாம் தனித்தனியே பிரித்து எளிதில் நாம் அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்தில் பாடி மகிழும்படி நாம் இப்போது பார்த்து விடலாம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்பது பாடல். இப்போது இந்த பாடலுக்கு பொழிப்புரையாக வாகீச கலாநிதி கலைமகளாசிரியர் திரு கி.வா.ஜ. அவர்கள் என்ன உரை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் விரிவாக பார்த்து விடலாம். கொன்றை மாலையை மார்பில் சூடிய தில்லையம்பதியில் எழுந்தருளியுள்ள பிரானாகிய நடராஜப் பெருமானுக்கும் அவர்தம் இடப்பாகத்திலே ஷண்பக மாலை சூடி எழுந்தருளியுள்ள உமையம்மைக்கும் உரிய மைந்தனே, கார்மேகம் போன்ற திருமேனி உடைய கணபதியே, 7 உலகங்களையும் பெற்ற சிறப்புடைய அபிராமி அம்மையின் மீது யான் பாமாலையாய்ச் சாத்தும் அந்தாதி எனும் இப்பாடல்கள் எப்போதும் என் உள்ளத்திலே நிலை பெற்று நிற்கும்படி திருவாய் மொழிந்தருள்வாயே என்பது திரு கி.வா.ஜ. அவர்கள் இதற்கு எழுதி தந்திருக்கின்ற உரையாகும். கார்மேக வண்ணன் என்பது பெருமாளுக்கு வழக்கமாக நாம் சொல்லுவது. இங்கே அபிராமி பட்டர் அமர் கணபதியே என்று விநாயகப் பெருமானையும் அப்படியே சொல்கிறார். இப்போது அந்த பொருள்களை எல்லாம் ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் என்ன நேரடியாக எளிய பொருள் என்பதை நான் ஒரு அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிறேன். தாரமர் என்றால் மார்பில் பொருந்தும்படி சூடிய பூக்களை தொடுத்து கட்டிய மாலை. கொன்றை மாலை என்பது சிவபெருமானுக்கு விருப்பத்துடன் சாத்தும் அடையாள மாலையாகும். ஷண்பக மாலை என்பது உமையவளுக்கு விருப்பத்துடன் சாத்தும் அடையாளப்பூ மாலையாகும். தில்லையூரர் என்றால் சிதம்பரம் நடராஜப் பெருமானை அது குறிக்கிறது. தம்பாகத்து உமை என்றால் அப்பெருமானுடைய இடப்பாகத்தில் அமர்ந்த அன்னை உமையவளாகிய சிவகாம சுந்தரியை குறிக்கிறது. உமை மைந்தன் என்றால் அது விநாயகர் ஆகிய பிள்ளையாரை குறிக்கிறது. கார்மேனி என்பது கார்மேகம் போன்ற கரிய நிற உடல் கொண்ட கணபதியே என்று பொருள். அதாவது யானையின் கரிய நிறத்தை உடைய கணபதியே என்று பொருள். உலகேழும் பெற்ற 7 உலகங்களையும் படைத்த ஆதி பராசக்தியை குறிக்கும். சீரபிராமி அந்தாதி என்பது சிறப்புக்களை சொல்லும் அபிராமி அந்தாதி.
எனும் வாழ்த்து பாடல் வகையை சார்ந்த பக்தி இலக்கியம் என்று பொருள். எப்போதும் என் சிந்தை உள்ளே என்பது எப்போதும் மறந்து விடாமல் என் நினைவில் நின்றால்தான் தொடர்ந்து நான் அதை அபிராமி பட்டர் பாடி முடிக்க முடியும் என்பதால் நிற்க கட்டுரையே என்று வேண்டுகிறார். என்றால் என் நினைவில் நிலைத்து நின்றிட தங்குதடை இல்லாமல் நான் இதை பாடி முடிக்க திருவாய்மொழிந்து அருள்வாயாகி என்பது அபிராமி பட்டர் விட்டு இதன் பிறகு வருகின்ற தொடர்ந்து வருகின்ற எல்லா பதிவுகளும் நான் ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரவிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. வணக்கம், நன்றிகள். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி